தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, குறுவை சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்தும் விவசாயிகளுக்கு சென்று சேரவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, குறுவை சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்தும் விவசாயிகளுக்கு சென்று சேரவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு சென்றடையவில்லை என்ற செய்தியை இந்த இன்எஃபிசியன்ட் அரசு கவனித்ததா என்றும் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறுவை சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆகியும் விவசாயிகளுக்கு சென்று சேரவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வழக்கம் போல விவசாயிகள் பிரச்சனையில் அரசு அலட்சியம் காட்டுகிறதா என்றும் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எம்எல்ஏக்களுக்கு கார் வழங்குவதில் காட்டும் வேகத்தை விவசாயிகளுக்கு வழங்கும் திட்டத்தில் ஏன் காட்டவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தொடர்ந்து மெத்தன போக்கோடு நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறுவை சிறப்பு தொகுப்பு விவசாயிகளுக்கு சென்று சேர இந்த தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். குறுவை சிறப்பு தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் கடந்தும் விவசாயிகளுக்கு சென்று சேரவில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு சிறப்பு தொகுப்பு சென்றடையவில்லை என்ற செய்தியை இந்த இன்எஃபிசியன்ட் அரசு கவனித்ததா என்றும் உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். வழக்கம் போல விவசாயிகள் பிரச்சனையில் அரசு அலட்சியம் காட்டுகிறதா என்றும் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். எம்எல்ஏக்களுக்கு கார் வாங்குவதில் காட்டும் வேகத்தை விவசாயிகளுக்கு நிதியை கொண்டு சேர்ப்பதில் காட்டவில்லை என்றும் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி, விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தொடர்ந்து மெத்தன போக்கோடு நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் உதயநிதி குறிப்பிட்டிருக்கிறார்.